அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா நம்ம 41 கொஷின்லேருந்து பார்ப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா 40 கொஷின்ஸ் 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின், மனம் ஆர்வமின்றி படிப்பது இதனை ஏற்படுத்தும். மனம் ஆர்வமின்றி படிப்பது இதனை ஏற்படுத்தும். ஸோ எதை ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி, குறுகிய கால நினைவு. ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து. ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து. ஆன்சர் ஆப்ஷன் சி, சமூக எதிர்பார்ப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி, சமூக எதிர்பார்ப்பு. அடுத்து கொஷின் நம்பர் 43. நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது. நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது. நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது. நட்பு எதை தீர்மானிக்கிறது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் டி, தனித்தன்மை. ஆன்சர் ஆப்ஷன் டி, தனித்தன்மை. அடுத்த கொஷின் நம்பர் 44. யாரால் தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெழுச்சி அலைகளை சோதிக்க முடியும்? யாரால் தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெழுச்சி அலைகளை சோதிக்க முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மனவெழுச்சி முதிர்ச்சி பெற்ற நபர். ஆன்சர் ஆப்ஷன் பி, மனவெழுச்சி முதிர்ச்சி பெற்ற நபர். அடுத்து கொஷின் நம்பர் 45. எரிக்சன் உள சமூக கோட்பாட்டின் நிலைகளை ஃப்ராய்டு உள பாலுணர் நிலைகளோடு ஒப்பிடுக. எரிக்சன் உள சமூக கோட்பாட்டின் நிலைகளை ஃப்ராய்டு உள பாலுணர் நிலைகளோடு ஒப்பிடுக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு, அடிப்படை நம்பிக்கை அவநம்பிக்கை, தன்னாட்சி வெட்கம் சந்தேகம், தொடங்காற்றல் குற்ற உணர்வு, கடின உழைப்பு தாழ்வுணர்வு, தன்னடையாள குழப்பம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி த கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பின்னா கரெக்டான ஆன்சர்னால் நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா அடிப்படை நம்பிக்கை அவநம்பிக்கை, இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னாக்கா வாய். அடிப்படை நம்பிக்கை அவநம்பிக்கைக்கு சரியான பொறுத்துக்கு வந்து பண்ணாக்கா வாய். தன்னாட்சி வெட்கம் அசந்தேகம், ஸோ இதுக்கான ஆன்சர் மலவாய். தேர்டு, தொடங்காற்றல் குற்ற உணர்வு. ஸோ ஆன்சர் ஃபிஃப்த் இருக்கிறது பாலுணர்வு நிலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடின உழைப்பு தாழ்வுணர்வு. ஆன்சர் மறைநிலை. அடுத்து இ, தன்னடையாள குழப்பம். ஸோ இதுக்கான ஆன்சர் தேர்டு ஒன், பாலுறவு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து கொஷின் நம்பர் 46. பவுல் ஃபையின் நெறிமுறை ஒன்றுதல் கொள்கையின் 2ஆம் நிலையில் சிசு பருவ குழந்தைகள் தங்கள் அருகாமையில் உள்ளவர்களின் நடத்தையை அவர்களின் செயல்கள் பாதிக்கின்றன என கற்றுக்கொள்கின்றனர். இப்பண்பு சிசு பருவத்தினரிடையே தோற்றுவிக்கிறது. பவுல் பையின் நெறிமுறை ஒன்றுதல் கொள்கையின் 2ஆம் நிலையில் சிசு பருவ குழந்தைகள் தங்கள் அருகாமையில் உள்ளவர்களின் நடத்தையை அவர்களின் செயல்கள் பாதிக்கின்றன என கற்றுக்கொள்கின்றனர். இப்பண்பு சிசு பருவத்தினரிடையே தோற்றுவிக்கிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, நம்பிக்கை உணர்வு. ஆன்சர் ஆப்ஷன் பி, நம்பிக்கை உணர்வு. அடுத்து கொஷின் நம்பர் 47. குழந்தைகளிடம் 6 கால் பூச்சிகளுக்கு உதாரணம் கொடுக்க சொல்லும்போது 8 கால் உயிரினமான சிலந்தியை உதாரணமாக சொல்லுதல் எதனுடன் தொடர்புடையது? குழந்தைகளிடம் 6 கால் பூச்சிகளுக்கு உதாரணம் கொடுக்க சொல்லும்போது 8 கால் உயிரினமான சிலந்தியை உதாரணமாக சொல்லுதல் எதனுடன் தொடர்புடையது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிகைப்பட பொதுமைப்படுத்தல். அடுத்து கொஷின் நம்பர் 48.
ராமு எப்பொழுதும் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அப்பொருளை எடுத்த இடத்திலேயே வைப்பான். இதில் ராமுவிடம் காணப்பட்ட ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது? ராமு எப்பொழுதும் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அப்பொருளை எடுத்த இடத்திலேயே வைப்பான். இதில் ராமுவிடம் காணப்பட்ட ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை. நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை. அடுத்து கொஷின் நம்பர் 49. அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுத்துக்கொண்டார். இது எவ்வகையான லட்சியம்? அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுத்துக்கொண்டார். இது எவ்வகை லட்சியம்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீண்டகால லட்சியம். அடுத்து கொஷின் நம்பர் 50. ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பி. ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பி. அடுத்து கொஷின் நம்பர் 51. பின் வருவனவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தீன் சொல்லிலிருந்து சொல்லிலக்கணமாக பெறப்பட்டது? பின் வருவனவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தீன் சொல்லிலிருந்து சொல்லிலக்கணமாக பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசிப்ளஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசிப்ளஸ். அடுத்து கொஷின் நம்பர் 52. வாக்கியம் ஃபேமிலி இஸ் எ ஷாக் அப்சார்பர் எதை குறிப்பிடுகிறது? ஃபேமிலி இஸ் எ ஷாக் அப்சார்பர் எதை குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு. குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு. கொஷின் நம்பர் 53. கூற்று சமூக அறிதிறன் பயிற்சி மட்டும் சமூக பிரச்சனையுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது. கூற்று சமூக அறிதிறன் பயிற்சி மட்டும் சமூக பிரச்சனைகளை உடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது. காரணம், பெற்றோர்கள் சமூக பிரச்சனையை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாய் உள்ளார்கள். காரணம், பெற்றோர்கள் சமூக பிரச்சனையை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாய் உள்ளார்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்து கொஷின் நம்பர் 54. கீழ்கண்டவற்றுள் எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும்? கீழ்கண்டவற்றுள் எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6 to 10 வாரங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, 6 to 10 வாரங்கள். கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம். கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த. மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த. அடுத்து கொஷின் நம்பர் 56. ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது. ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது. ஆன்சர் ஆப்ஷன் சி, தேவையற்ற பாடப்பொருளின் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள். தேவையற்ற பாடப்பொருளின் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள். அடுத்து கொஷின் நம்பர் 57. மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது? மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, வைகாட்ஸ்கி. ஆன்சர் ஆப்ஷன் டி, வைகாட்ஸ்கி. அடுத்து கொஷின் நம்பர் 58.
பின்வரும் வாக்கியத்திற்கு பொருந்தாததை தெரிவு செய்க. தன் திறமைக்கேற்ற ஒரு குழந்தை டேஷின் மூலம் கற்றலுக்கு தயாராதலை மேம்படுத்திக் கொள்ளும். தன் திறமைக்கேற்க ஒரு குழந்தை டேஷின் மூலம் கற்றலுக்கு தயாராதலை மேம்படுத்திக் கொள்ளும். ஆன்சர் ஆப்ஷன் டி, உள்ளார்ந்த நடத்தை. ஆன்சர் ஆப்ஷன் டி, உள்ளார்ந்த நடத்தை. அடுத்து கொஷின் நம்பர் 59. ஓய்வு விளையாட்டு, கலை, கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமை உண்டு என்று கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கை பிரிவு? ஓய்வு விளையாட்டு, கலை, கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமை உண்டு என்று கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கை பிரிவு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 31. கொஷின் நம்பர் 60. ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறிப்பது. ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறிப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆளுமை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆளுமை. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.